பல்வேறு கட்டுக்கதைகள், பல்வேறு பொய்கள், பல்வேறு தவறான சங்கதிகள் எல்லாமே மீடியாக்களில் திட்டமிட்டு பரப்பப்படுது. அது முக்கியமாக இந்து மக்களுக்கு எதிராக பரப்பப்படுது. அது மீடியா மட்டும் இல்லை, எல்லாமே மீடியாக்களில் திட்டமிட்டு பரப்பப்படுது. அது முக்கியமாக இந்து மக்களுக்கு எதிராக பரப்பப்படுது. அது மீடியா மட்டும் இல்லை, தமிழ்நாடு அரசாங்கமே நீதிமன்றத்தில் பல்வேறு பொய்களை அடுக்கடுக்காக சொன்னாங்க. நம்ம அதை பார்த்தோம். திருப்பரங்குன்றம் தமிழ்நாடுடைய உலகத்திலே உள்ள 6 படை வீடுகளில் முதல் படை. அந்த படையில் உள்ள மலை உச்சியில் தீபம் ஏற்றுறதுக்கு தான் மனிதர் ராமரவிக்குமார் நவம்பர் மாதம் அதுக்கான பிள்ளையார் சொல்லி போட்டார். அதற்கப்புறம் ஈவோ அதை ரிஜெக்ட் பண்ணாங்க. நீதிமன்றத்துக்கு வந்தோம். தனி நீதிபதி அவர்கள் நேரடியாக போய் பார்த்தாங்க. எல்லா எவிடன்ஸும் கொடுத்துருந்தோம். தீர்ப்பு கொடுத்தாங்க. அதற்கு மேலே ஒரு 3-4 வழக்குக்கு கிட்டத்தட்ட 20 அப்பீல் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்து சமய அறநிலைத்துறை இந்து மக்களுடைய உரிமைகளை, கோவிலுடைய பாரம்பரியங்களை, கோவிலுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய இந்து சமய அறநிலைத்துறை இந்து மக்களுக்கு எதிராகவே 3 அப்பீல் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த 3 அப்பீல், அது போக கவர்மெண்ட், கலெக்டர், கமிஷனர் போலீஸ் எல்லாருமே அந்த உத்தரவுக்கு எதிராக அப்பீல் தாக்கல் செஞ்சிருக்கிறத பார்க்கும்போது இந்து மக்களுக்கு அந்த தமிழ்நாடு அரசாங்கமே எதிராக இருக்குங்கிற அந்த ஒரு சூழ்நிலை தான் நம்ம முடிவெடுக்க முடியும். அந்த ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 20 அப்பீலையும் பொறுமையா 2 நபர் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன் மற்றும் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் அதை கேட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்துச்சு. வக்ஃபு அவங்க அப்பீல் வரதுல இன்னும் ஒரு மாற்று கருத்து கிடையாது. அது அவங்களோட உரிமையை கேட்கறாங்க. அது உரிமை இருக்கா இல்லைங்கிறத நம்ம நீதிமன்றம் பண்ணி சொல்லிருச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கழிச்சு இன்னைக்கு இந்த தீர்ப்பு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அன்னை சொன்ன மாதிரி அதை கொடுத்தாங்க. அந்த தீர்ப்புல அடிக்கோடிட்டு காமிக்கும்படி என்ன சொல்லணும்னா, நீதிமன்றம் ரொம்ப தெளிவான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் ஒரு லைட்டை ஏத்தி இருந்தா, நான் உங்களுக்கு கலோக்கியலா சொல்றேன் இந்த வார்த்தையை, அரசாங்கம் ஒரு லைட்டை ஏத்தி இருந்தா அந்த ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா இதை ஃபைட் பண்ற அளவுக்கான கொண்டு தமிழ்நாடு அரசாங்கம் விட்டது தவறுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தீர்ப்பு கிட்டத்தட்ட 200 பக்கம் தீர்ப்பு. அவங்க நீதிபதிகள் அந்த கடைசி சில பேராகிராஃப் மட்டும் படிச்சதை மட்டும் தான் வச்சு நான் இப்போ சொல்றேன். தீர்ப்புகள் இன்னும் நம்ம அதை படிக்க போறோம். இப்போ இது கண்டிப்பா தமிழ்நாடு அரசாங்கம் இதை செயல்படுத்தி ஆகணும். ஏன்னா இது இந்து மக்களுடைய உணர்வுகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு முருக பக்தருடைய உணர்வு. அதை முதல்ல தயவு செய்து தமிழ்நாடு அரசாங்கம் இதை உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும். இந்த ராமரவிக்குமார் கிட்டத்தட்ட 150 வருஷம் கழிச்சு இது ஏற்கனவே ஒரு 30 வருஷம் முன்னாடி 1994ல் ஒருத்தவங்க வழக்கு தாக்கல் செஞ்சாங்க. அவங்க நெகட்டிவா அதில் ஏற்றக்கூடாதுன்னு வழக்கு தாக்கல் செஞ்சாங்க. அப்பயுமே இந்து மக்களுக்கு உணர்வு அளிக்கும் வகையில திரு நீதிபதி கனகராஜ் அவர்கள் தீபம் ஏத்தணும்னு உத்தரவு கொடுத்திருந்தாங்க. ஏத்தலாம் கோர்வையா நான் சொல்லிடுறேன், நீங்க அதுக்கப்புறம் கேளுங்க. அவங்க 15 மீட்டருக்கு அப்புறம் எங்க வேணா ஏத்திக்கலான் இருக்காங்க. அதுவும் கோவிலுக்கு நிர்வாகத்துக்கு மட்டும் இல்ல, எல்லா ஒர்ஷிப்பரும் அதுக்கான ரைட்ஸ் இருக்குங்கிறதே சொல்லியிருக்கிறாங்க. அப்ப 1996ல் கொடுத்த உத்தரவை திட்டமிட்டு ஒவ்வொரு ஆண்டு வரும்போது அரசாங்கங்களும் இந்து மக்களுக்கு எதிரான நிலைப்பாடே கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ 2025ல் இதுக்கான அடுத்த ஊனா சொல்லி ஆரம்பிச்சாச்சு. 2014ல் சில வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டும் அது தள்ளுபடி செய்யப்பட்டாலும் இந்த வழக்கு இப்ப 2025ல் நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த தீர்ப்புல பொறுத்த வரைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட தீபத்தூண்ல தீபம் திருக்கார்த்திகை அப்போ கோவில் தேவஸ்தானம் ஏஎஸ்ஐயோட கண்ட்ரோல்ல இருக்குங்கிறதுனால அவங்களுடைய கன்சல்டேஷனோட அந்த இடத்துல மலையில உச்சியில உள்ள தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும். அதுக்கு மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க மாவட்ட நிர்வாகம் 2 பேரையும் கூப்பிட்டு சமரசம் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் மீடியேஷன்ங்கிற பேர்ல, பீஸ் கமிட்டிங்கிற பேர்ல மக்களை இன்னும் பிளவுதான் படுத்துறீங்களே தவிர ஒற்றுமையை உருவாக்குறதுக்கு நீங்க எந்தவித செயல்பாடும் நீங்க செய்யலங்கிறதையும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் இந்துக்களுக்கு எதிரான, முருக பக்தர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை செயல்படுத்திட்டு இருக்கீங்க. தயவு செய்து இதை நீதிமன்றத்தோட உத்தரவை இப்பயாவது நீங்க காப்பாத்துனீங்கன்னா முருக பக்தர்கள் அனைவரும் உங்களுக்கு ஒரு ஆதரவா இருப்பாங்க. இல்ல இதுக்கும் மேல நீங்க இன்னும் உச்ச நீதிமன்றத்துக்கு நாங்க போறோம்னா நல்ல உங்களுடைய உரிமை தாராளமா போகலாம். பட் எப்ப நாங்க மட்டும் இல்ல,
முருகனும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காருங்கிறது ஒரு வழக்கறிஞரா இல்லாம ஒரு இந்து பக்தரா ஒரு முருக பக்தரா நான் வந்து சொல்லிக்கிறேன். சார், பொது அமைதி அந்த பிரச்சனை ஏற்பட்டது காரணமே அரசு தான்றதை வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அரசியல் காரணங்களை அடிப்படையாக கொண்டு அரசியல் செய்யக்கூடாதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அந்த தீபத்தூண் இருக்கிற இடம் வந்து அந்த கோவில் தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இடம்ன்றதையும் தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. அதை பத்தி அதுல வந்து இப்போ கடைசியா நீதிபதி அவர்கள் படிச்ச அந்த வரிகளை நம்ம வந்து கவனிக்கும் போது இது இத்தனை ஆண்டுகள் கழிச்சு இதை வக்ஃபு போர்டு வந்து எங்களோடது, அந்த இடம் வந்து தீபத்தூண் எங்களோடதுன்னு சொல்றதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம எல்லாருமே இப்ப மீடியால பாத்தீங்க, ஒவ்வொரு நாளும் ஆர்குமெண்ட்ல ஃபர்ஸ்ட் முதல் நாள் கிரானைட் தூண்னு சொன்னாங்க, அடுத்தது சர்வே தூண் சொல்லல சர்வே தூண்னு சொன்னாங்க, அடுத்த நாள் வந்து சமணர் தூண்னாங்க. அவங்களுக்கு என்னென்ன தோணுச்சோ, முருகனுக்கு 2 மனைவின்னு கேலி செஞ்சாங்க. இப்ப இதெல்லாம் நம்ம அதை பார்த்துட்டு இருந்தோம். இப்ப எல்லாத்துக்குமான ஒரு பதிலா நீதிமன்றம் இந்த இடம், அந்த தீபத்தூண் இருக்கிற இடம் தேவஸ்தானத்துக்கு சொந்தமானதாங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அந்த தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இடத்துல தீபம் ஏத்துறதுக்கு எந்தவித தடையும் இல்லைங்கிறத இன்னைக்கு வந்து போடிட்டு காமிச்சிருக்கிறாங்க. இது முக்கியமா அரசியலும் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. அது முக்கியம். பொது அமைதி, ஆமா. அதாவது பொதுவா ஒரு அரசாங்கம்ங்கிறது ஒரு இரண்டு மக்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைய சமரசம் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அமைதிப்படுத்துறதுதான் அதோடைய கடமையை தவிர இதை வந்து கற்பனையா ஒரு பிரச்சனையை உருவாக்கி இதன் மூலமா அரசாங்கம் ஒரு தவறான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடாதுங்கிறதையும் ஒரு சுட்டி காமிச்சிருக்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய செயலற்ற தன்மைன்னு சொல்லியிருக்காங்க. படிச்சுக்கிறோம். அதுக்காக வர்ற கார்த்திகை தினங்கள்ல சார் தீபம் அது என்ன தூண்ங்கிறதுல கிளாரிட்டி இதுவரைக்கும் வராதா? ஏஎஸ்ஐட்டே இருக்காது இல்ல, அது என்ன தூண்ங்கிற கிளாரிட்டி இருந்தா அதை கொடுத்துருப்பாங்க. இல்லாத பட்சத்துல அந்த ஏஎஸ்ஐயோட அனுமதியோட எப்படி கோயில் ஏற்ற முடியும்? என்ன தூண்கிறதுல கிளாரிட்டி. இப்ப நீங்க வந்து இப்ப இந்த நீதிமன்றத்தோட நீங்க வந்து உத்தரவு நீங்க இப்ப கொஸ்டின் பண்றீங்கன்னா, ஒரு ரிப்போர்ட்டரா நீங்க கொஸ்டின் பண்ணீங்கன்னா நீங்க இதுக்கு சுப்ரீம் கோர்ட் தான் போகணும். இல்ல சார், அதுதான் கன்க்ளூஷன் ஆகி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. நீங்க இன்னும் திருப்பி வந்து அது தீப தூணா இல்லையா சர்வே தூணா நம்ம கேட்க முடியாது. இன்னைக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது இருக்கிறது தீபத்தூண் தான், அந்த இருக்கிற இடம் தேவஸ்தானத்தோட தான். அதுல கார்த்திகை மாசம் தேவஸ்தானமே தீபம் ஏத்தணும்ங்கறத சொல்லிட்டாங்க. கோவில் நிர்வாகத்துக்கு உத்தரவிட முடியாது, ஏன்னா தனி அதிகாரம் கொண்டது. எங்களுக்கு பரிசீலிங்கன்னு வேணா சொல்ல முடியும், எங்களுக்கு நேரடியாக அதை செய்யுங்கன்னு ஆர்டர் போடுறதுக்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு தொடர்ச்சி அவங்களுடைய வாதம். அது அந்த வாதம் தான் வந்து புறக்கணிக்கப்பட்டுச்சு. அந்த வாதத்தை தான் ஏத்துக்கலையே. அந்த வாதத்துக்கு ஏத்து தான் இப்ப தீர்ப்பாக கொடுத்துட்டாங்களே இருநபர் நீதி. இப்ப ஏற்கனவே ஆரம்பத்துல வந்து என்ன செஞ்சாங்க, தனிநபர் நீதிபதி திரு GR சுவாமிநாதன் அவர்கள் பிராமின்ங்கிறதுனால அவரை வந்து ஒரு கட்டம் கட்டி அவரை வந்து சில பேர் வந்து அவரை முழுவதும் வந்து கார்னர் பண்ணாங்க. இன்னைக்கு இருநபர் நீதிபதிகள் ஏற்கனவே LPAல கண்டெம்ட்டுக்கு மேல போன அப்பீல் LPAல என்ன உத்தரவு கொடுத்தாங்க, அதே மாதிரி இன்னைக்கு ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்க. இப்ப இவங்களை நீங்க வந்து அடுத்து என்னென்னலாம் வந்து நீங்க ஒரு புழுத மாதிரி எரிய போறீங்க, அவதூறு சொல்ல போறீங்க. அப்போ ஒவ்வொரு நீதிபதியும் ஒரு உத்தரவு வந்து தனது மனசாட்சிக்கு உட்பட்டு பயந்து அது நியாயமா தர்மமா அது வந்து சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு உத்தரவு கொடுக்கும் போது ஒவ்வொரு நீதிபதிக்கும் இந்த மாதிரி ஒரு உள்நோக்கம் கற்பிச்சோம்னா அப்ப தமிழ்நாட்டுல எந்த நீதிபதியும், நான் சொல்றது வந்து மேஜிஸ்ட்ரேட்ல இருந்து சப் ஜட்ஜ்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ்ல இருந்து ஹைகோர்ட் ஜட்ஜ் வரைக்கும் யாருமே நம்மளுக்கு எதுக்குப்பா வம்பு, இந்த தீர்ப்பு வேணா ஒண்ணு வேணான்னு ஒரு சாதாரண மக்கள் இப்ப இன்னைக்கு இந்த அரசாங்கம் செய்யறத நாளைக்கு அவர் மாவட்ட செயலாளர் செய்வாரு, மாவட்ட செயலாளர் செய்யறத நாளைக்கு ஒன்றிய செயலாளர் செய்வார். அப்ப எல்லாருமே இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தமிழ்நாட்டுல நீதிமன்றமே இருக்காது, நீதிமன்றத்தோட அவங்களுடைய சுதந்திரம் சுத்தமா இருக்காது. அப்ப இத தமிழ்நாடு மக்களும் எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. தயவு செய்து இது என்ன நடக்குற தயவு செய்து புரிஞ்சுங்க. இதுதான் உண்மையான ஃபேக்ட். இந்த வழக்குல தனி நீதிபதி அனைத்தரப்பு வாதங்களை கேட்டுதான் அந்த உத்தரவை பிறப்பிச்சாங்க. அவரும் விமர்சிக்கப்பட்டது. இப்ப 2 நீதிபதிகளும் இந்த வழக்குல வந்து ஒரு 6 நாட்களுக்கு மேல அனைத்து தரப்பு வாதங்களை கேட்டிருந்துதான் தற்போது இப்ப தீர்ப்பு என்பது வெளியாயிருக்கு. இப்ப தொடர்ந்து வந்து இந்த தீர்ப்புகள் வழங்கக்கூடிய நீதிபதிகளை விமர்சிக்கக்கூடிய அந்த நிகழ்வு இதெல்லாம் வந்து ஜன உரிமை என்ற அடிப்படையில் பேச்சு சுதந்திரம் என்ற அடிப்படையில் கருத்தெல்லாம் சொல்றாங்க. அது எப்படி சார் இருக்கு? எந்த நீதிபதியும் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க முடியாது. அப்படி விமர்சிச்சா அது வந்து கிரிமினல் கண்டெம்ட் ஆகும். கிரிமினல் கண்டெம்ட்ங்கிறது ஒண்ணு, ஒவ்வொரு நபருக்கும் ஒரு சுய ஒழுக்கம். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 13 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ
தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸை மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.